வணக்கம். அறிமுகப்படுத்திருக்கீங்க. என் பேர் ஸ்ரீவாணி. நான் வந்துட்டு எக்ஸல் காலேஜில் வந்திருக்கேன். இந்தியன் டாக்டராக இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நேச்சுரோபதி டாக்டராக இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என் பேர் வந்து ராஜலக்ஷ்மி. நானும் வந்து எக்ஸல் காலேஜ்லேருந்து வந்திருக்கேன். ஸோ வந்து இங்கே வந்து இந்தியன் டாக்டர்ஸாக 2 months வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த வாகனம் வச்சுருக்க உங்களோட கம்பெனிக்கு வந்து மேடம் இங்கே மோஸ்ட்லி பேஷண்ட்ஸ் வருவாங்க சார். ஸோ பேஷண்ட்ஸ் வந்தால் நாங்கள் அவங்களுக்கு வந்து அவங்க பாடியில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்சல்ட் பண்ணி இங்கே நிறைய தெரப்பிஸ் இருக்குது. ஸோ நமக்கு அவங்க பாடிக்கு என்ன தெரப்பிஸோ அந்த தெரப்பிஸ் நாங்கள் கொடுத்துட்டு ப்ளஸ் அவங்களுக்கு ஃபுட் டயட் சார்ட்டும் போட்டுருக்கோம். ஸோ நம்ம இந்த உணவு வழக்க பழக்கத்தையும் நம்ம வந்துட்டு அன்றாட வந்துட்டு நம்ம உடற்பயிற்சியும் செஞ்சாலே மோஸ்ட்லி எந்த நோயும் வராது. அப்படிங்கும் போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுத்து அவங்களை வந்து ரிலீஃப் பண்ணி அனுப்புறதுல ஒரு பங்களிப்பாக இது பண்ணிக்கணும். இதில் எத்தனை வருஷம் நீங்கள் ஃபீல் இருக்கீங்க? எத்தனை வருஷமா? இந்த வருஷம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷமா படிச்சிருக்கோம் சார். அதாவது நீங்க எப்படின்னா மெடிசன்னா என்னன்னா எல்லாமே பேஸ் ஒரே மாதிரி தான். இது அலோபதி ஆயுர்வேதிக் எல்லாத்துக்கும் பேஸ் வந்து ஒரே மாதிரி தான். நாங்கள் படிக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். நாங்கள் இது மொத்தமாக 4.5 வருஷம் படித்தோம். இப்போ இன்டர்ன்ஷிப் வந்து 1 வருஷம் பண்ணியிருக்கோம். அதில் பாகால ஒரு சென்டர் நாங்கள் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்க? இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னா மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு எந்த மாத்திரையும் இல்லாமல் தாங்க நம்மளோட ட்ரீட் பண்ணி கொடுப்போம். அவங்க ஒரு பேஷண்ட் வராங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவங்க உடல் உழைப்பு இல்லாமலும் உணவு பழக்க வழக்கம் தப்பாக இருக்கனால தான் அந்த பேஷண்ட்ஸ் வந்து நோயோட வராங்க. இங்கே வரும்போது அவங்களுக்கு நிறைய சிகிச்சை இருக்குது. பிளான்டைன் லீஃப் பாத் இருக்குது, மட் தெரப்பி இருக்குது, ஹைட்ரோ தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, அக்குபஞ்சர் அப்படிங்கிற நிறைய தெரப்பிஸ் இருக்குது. அவங்க உடம்புக்கு என்ன செட் ஆகுதோ அதாவது அவங்களுக்கு என்ன கொடுத்தா ரியாக்ஷன் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி தெரப்பிஸ்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதில் நாங்கள் க்யூர் ஆகி இருக்கோம். வந்து பண்ணிட்டு அவங்களோட ஃபீட்பேக் எப்படி மேம் இருக்குது? வந்து பண்ணுற கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேஷண்ட் ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க 12th படிக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்டேஜ்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸோ நிறைய டாக்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணி அவங்களுக்கு வந்து வலி குறையவே இல்லை. இப்போ அவங்க வந்து ஒரு 2 நாள் அவங்களுக்கு நல்ல வலி குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 10 நாள் 11 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு சுத்தமாக வலி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் 2 பேரும் தான் அந்த மசாஜும் அவங்களுக்கு பஸ்தி கொடுக்குறதா இருக்கட்டும் சரி சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் கொடுத்து அந்த பெயின் வந்து குறைச்சிடும். ஸோ அந்த மாதிரி குறைக்கும் போது எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. இந்த கோர்ஸ் கண்டிப்பாக ஃபியூச்சரில் டெவலப் ஆகி மக்களை போய் சேரும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன தெரப்பிஸ், அதாவது இங்கே இருக்கிறது ஹைட்ரோ தெரப்பி ஃபுல்லாக வந்து நீர் சிகிச்சையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கைகால் குழியல். நம்ம கையையும் காலையும் உள்ள வைப்போம். ஸோ அது மூலயமா அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஏற்பட்டு என்னென்ன நோய்கள்லாம் சரியாகும் அப்படிங்கிறது நீருக்கு ஒரு தன்மை இருக்குது. இது வந்து ஸ்பைனல் பாத்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதுகில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணுறதுக்கு நம்மளோட முதுகெலும்பை வந்து நல்லா இது சீர்படுத்தி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இருக்கிறது ஹிப் பாத். ஸோ இது வந்து நம்மளோட வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், அப்புறம் PCOS மாதிரியான மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே இல்லை ரொம்ப நாளாக மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது ஏன் டைமிங் இருக்குங்களா? இத்தனை நாள் ஆகும் சரியாக அப்படின்னா இருக்குங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலி இது எத்தனை நாள் டைமிங்னா ஒவ்வொருத்தவங்களோட கண்டிஷனை பொறுத்து இது வந்து டைமிங் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ நம்ம எடுத்தோடனே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேலி நம்மளுக்கு கியூர் கிடைக்காது. ஸோ அவங்க வந்து ரெகுலராக வந்து இதை டெய்லி வந்து எடுக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராகும். ஏதாவது பாடியில் இன்ஃப்ளமேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கம்மியாகும். ஸோ இது மூலமாக நம்மளோட பாடியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலிங் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு நம்மளுக்கு வந்து அவங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கவரி ப்ராசஸும் நல்லா அதிகமாக கிடைக்கும். இது மெடிசன் எதுவும் கிடையாது? மெடிசின்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே வந்து நம்ம பஞ்சமகா பூதாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 5 எலமெண்ட்ஸை வச்சு நம்ம வந்து பாடியை வந்து ஹீல் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய நீர் சிகிச்சைகள். ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா மசாஜ் டேபிளும் ஸ்டீம் பாத்ரூம். ஸோ இதுதான் வந்து ஸ்டீம் பாத். இந்த ஸ்டீம் பாத்துங்கிறது பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி மட்டும் வெளில இருக்கும், உடல் முழுவதும் அந்த ஸ்டீம் பாத்துக்குள்ளே இருக்கும். அப்படி என்ன ஆகும் போதுன்னா நம்ம டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டீம் வந்து அதில் வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டீம் மூலமா நம்ம ஸ்கின் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி ஸ்கின்குள்ளே இருக்க கழிவுகள் டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளில வரத்துக்கு தான் அந்த ஸ்டீம் பாத் வந்து எடுக்கிறதா சொல்கிறாங்க. இது டைமிங் என்ன இருக்கும்? டைமிங் வந்துட்டு அந்த பேஷண்ட் தாங்கிக்கிற கெப்பாசிட்டி. சில பேஷண்ட்னால ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தாங்கிக்க முடியும். ஸோ அதுக்குள்ளேயே வராங்க அப்படின்னா நம்ம அவங்கள வந்து ரிலீஃப் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா அவங்களோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கு ஸ்கின்ல இருக்க எல்லா டாக்ஸின்ஸும் வெளில வந்துடும். வெயிட் லாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இதாக இருக்கும்னு சொல்கிறாங்க சார். இது பார்த்தீங்கன்னா மசாஜ் டேபிள்.
ஸோ மசாஜ் வந்துட்டு நம்ம ஒரு அளவுகோல் டேபிளில் தான் பண்ண முடியும். அதுக்கான ப்ராப்பர் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ மசாஜ்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆயில் மசாஜ் கொடுக்குறோம், பவுடர் மசாஜ் கொடுக்குறோம். பவுடர் மசாஜ் வந்து திருப்பலா பவுடர் யூஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்படி நம்ம கொடுக்கும் போது அந்த ஃப்ரிக்ஷன் தான் உங்களுக்கு உடம்புல வந்து வெயிட் லாஸ், அதாவது எப்படின்னா அந்த ஃபேட் செல்ஸ்லாம் வந்துட்டு நல்லா வந்து பேர்ன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆயில் மசாஜும் மென்டலாக ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கு, பெயின் ரிலீஃபுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் கொடுக்குறோம் சார். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னன்னா ஷிரோதரானா என்னன்னா இதில் வந்து நம்ம வாதால செய்யக்கூடிய ஒரு ஹெர்ப்ஸ் ஆயில், அதாவது அந்த ஆயில் ஃபுல்லாக ஹெர்ப்ஸ் வந்து இன்ஃபியூஸ்ட் ஆகும். அந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணி நம்ம தலையில ஒரு ட்ராப்பாக வந்து அது விடும். கிட்டத்தட்ட இந்த ப்ரொசீஜர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 to 45 நிமிஷம் ஆகும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும்னா அப்படி வர பேஷண்ட்டுக்கு மென்டல் ரிலாக்ஸேஷன் ஆகும், ஹேர் இச்சிங் இருக்குது, ஸ்கேல்ப் ப்ராப்ளம், அந்த மாதிரி விஷயத்துக்கும் வந்துட்டு ஷிரோதரா வந்து பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னன்னா அக்குபஞ்சர் நீடில்ஸ். ஸோ நீடில்ஸில் வந்து நிறைய சைஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த அக்குபஞ்சருங்கிறது என்ன நினைக்கிறாங்கன்னா சாதாரணமாக ஊசி குத்துறோம் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கிறாங்க. இதுக்கு வந்து பின்னாடி ஒரு நல்ல சயின்ஸ் இருக்குது. நம்ம உடம்புல பிராணசக்தின்னு இருக்குது சார். அந்த பிராணசக்தி பார்த்தீங்கன்னா எப்போ பிளாக் ஆகுதோ அப்போ தான் நம்மளுக்கு நோய் வருது. அந்த உயிரோட்டம் வந்து ப்ராப்பராக ஃப்ளோ ஆகணும். ஸோ அதுக்கான வந்துட்டு ஒரு தெரப்பி தான் இந்த அக்குபஞ்சர். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா இப்படி காட்டனில் வந்து சானிடைஸ் பண்ணிடணும். எந்த பேஷண்ட்க்கும் வந்து புது நீடில் தான் யூஸ் பண்ணணும், போட்ட நீடில் யூஸ் பண்ண மாட்டோம் யாரும். ஸோ சானிடைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம பாடியில் நிறைய மெரிடியன்ஸ் இருக்குது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் போடுற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா LI11 சொல்லுவாங்க, அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைன் 11 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் போடுறேன். ஸோ இது வந்து இம்யூனிட்டி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பாயிண்ட்டையும் நம்ம வந்துட்டு ப்ரிக் பண்ணும்போது, அதாவது குத்தும் போது அங்கே இருக்க ஃப்ளோ அதிகமாகி அந்த உறுப்புக்கான எனர்ஜி வந்து கிடைக்கும். நோயிலேருந்தும் இதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். முக்கியமாக வந்துட்டு பெயின் வந்து நல்லா குறைக்கும்னு சொல்கிறாங்க அக்குபஞ்சர்.